ஒரு லெவலுக்கு மேலே இவங்க எதிர்க்க அதாவது சோ அவர்கள் 2014 ஜெயிச்சதுக்கு முன்னாடியோ அப்புறமா சொன்னார், என்னை எதிர்த்து நீங்கள் சேறு வாரி போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், சேறு இருந்தால் தாமரை வளரும், தாமரை வளர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னார். அதே வேலையை பண்ண இன்னைக்கு அப்போ முஸ்லீமில் இருக்கிற பிரச்சனையை பற்றி இது வரைக்கும் எதையாவது ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் மதவெறி படித்தவருங்கிறது போதும். இல்லை அவங்களெல்லாம் பணம் கொடுத்து இவங்க இப்போ எதுக்கு சார் இந்த விஷயத்தில் பேசணும்? அவர் அதுவும் போதை மருந்து வழக்கில் இதன் அக்யூஸ் அப்படிங்கிறப்ப இவருக்கு ஏன் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாங்க? அந்த பானை ஓடுகளில் தமிழ் எழுத்து இருக்குது, அவை எல்லாமே 580 அப்படின்னு கொண்டு போகிறாங்க. இப்போ ஏன் இந்த 580 முக்கியம்னு சொன்னால், இந்தியாவில் பரவலாக எழுத்துக்களில் கிடைக்கும் முதல் கல்வெட்டுகள் ராஜா அசோக ராஜா எழுந்து தமிழக அரசு தோண்டின குழியில் ஒரு 9 அடி 10 அடி ஹைட்டில் இது கிடச்சிருக்கு. அதுக்கு பேர் என்ன, 580 கறி கிடச்சிது. நான் தோண்டினது 15 அடி வரைக்கும், அதனால 800க்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி வேலை செய்ய. இன்று வரை உள்ள ஃபேக்ட் செக் ஆதாரங்கள் படியாக கீழடியில் அவருக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா எடுத்த குழியில் கிடைத்த கறி துண்டின் வயதின் படியாக அங்கே இருக்கிறது போமு 200 தான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கீழடி ரிலேட்டபிளான விஷயத்தை பற்றி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மதிமுகவில் இருக்கக்கூடிய வைகோ வந்து இதை பற்றி அறிவித்தோம் அப்படின்னா தமிழரனுடைய நாகரீக பெருமை வந்து உலக லெவலில் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக பாஜக அரசு அஞ்சுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. கூடவே அவருடைய மகன் வந்து இது ரிலேட்டபிளாக இல்லைனாலும் 12 தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு நெருக்கடியில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து துரை வைகோ வந்து பேசியிருக்காரு. முருகன் மாநாடு வேற நடந்துகிட்டு இருக்கு. இந்த முருகன் மாநாடு ரிலேட்டபிளான செய்திகளை மடை மாற்றுவதற்காக தான் கீழடி ரிலேட்டபிளான விஷயத்த தான் திமுக கூட்டணி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்களா, எப்படி சார்? இல்லை, முருகன் மாநாடு ஒரு பெரிய விஷயம். அது எதிர்பார்த்ததை விட டிஎம்கே செய்த வேலை பப்ளிசிட்டி கொடுத்து இன்னைக்கு மதுரைக்கு இன்றைக்கே போக முடியவில்லை. பிஜேபியும் தன்னுடைய செல்வாக்கை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் போட்டு மக்களை சேர்க்கிறார்கள். இன்னொன்று, இந்த ஆட்சியில் தமிழர் விரோத அல்ல இந்து விரோத போக்குன்னா சென்னிமலையை நாங்கள் ஏசுமலையை ஆக்குவோன்னு ஒரு பாதிரியார் பேசினப்போ மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு. அதே போல் திருப்பரங்குன்றத்துலேயும் இவங்க சிக்கந்தர் மலைன்னு போய் அங்கே போய் என்வி சாப்பிட்டார் இவங்க திமுக கூட்டணி எம்பின்ன உடனே அதை எதிர்த்து வழக்கு போட்டு கோர்ட்டு தடுத்த அரை மணி நேரத்தை கோர்ட்டு ஓகே கூட்டம் போட்டுக்கோன்னு சொன்ன அரை மணி நேரத்தில் 25,000 பேர் கூடினாங்க. ஸோ இதனுடைய அடுத்த ஸ்டெப்பாக இவங்க பண்ணுறாங்க. இப்போ திமுக அதாவது சோ அவர்கள் சொல்லுவார், தமிழர்கள் ஓட்டு போடணுன்னா நீ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க, மேலே இதை எடுத்துகிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு பஜனை கூட பாடுவாங்க, திமுகவுக்கு ஓட்டு தான் வேணும்பாங்க. போன எலெக்ஷனில் இவங்க வேல் யாத்திரை நடத்தினார், ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கெல்லாம் வேல் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே இவங்க எதிர்க்க அதாவது சோ அவர்கள் 2014 ஜெயிச்சதுக்கு முன்னாடியோ அப்புறமா சொன்னார், என்னை எதிர்த்து நீங்கள் சேறு வாரி போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், சேறு இருந்தால் தாமரை வளரும், தாமரை வளர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னார். அதே வேலையை பண்ண இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஆல் இண்டியா லெவலில் இதை பற்றி பேசுகிறாங்க. திரு யோகி வரப்போகிறார், திரு பவன் கல்யாண் வருகிறார். பவன் கல்யாண் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 12% தெலுங்கு ஓட்டை பெருமளவில் திமுகலேருந்து இழுக்க பார்ப்பாங்க. இப்போ இதை திருப்பி இதை எதிர்த்து இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு வேண்டிய மாற்று கட்சியினர் மாற்று மதத்தினர் இவங்களை வச்சுக்கிட்டு நேற்றைக்கு சங்கிலி போடுறாங்க, மனித சங்கிலின்னு. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி திரு விசிகா இவர் போய் விபூதி வச்சு அழிச்சு ரொம்ப இதாகிடுச்சு. அரை மணி நேரம் விபூதி நெற்றியில் இருந்தது அப்படின்னு சார். அரை மணி நேரம் நான் இங்கே வந்து நான் விபூதி இல்லாமல் கொடுக்க மாட்டேன், இதை எனக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே நிற்காது, நான் இங்கே இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி வச்சுப்பேங்கிறத பார்த்துருக்கீங்க. அதை ஏன் சார் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறப்போ உங்களுக்கு அதை செல்ஃபி எடுக்க வரவங்களோட இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே அழிச்சிங்க. அது இருந்துட்டு அரை மணி நேரம் இருந்தால் இன்னொரு அரை மணி நேரம் இருந்தால் என்ன தப்பு? ஸோ பிரச்சனை விருப்பம் தானே. அதுதான் சார், நீங்கள் அழிச்சிங்கன்னு சொல்கிறது என்னோட விருப்பம் தானே. அது பார்க்குறவனுக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா? இது ஏற்கனவே ஸ்டாலின் பண்ணியிருக்காருல்ல ஒரு முறை, இதில் தேவர் சமாதியில் போய் பண்ணியிருக்காரா இல்லையா அழிச்சது. ஸோ இது இப்போல்லாம் அவர் கொடுக்காத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த வேலை நடக்குது. அதுக்கு அடுத்தது போதை மருந்து கடத்தலில் பணம் பரிமாற்றம் நடந்ததாக சொல்லப்பட்ட அமீர் சுல்தான் போய் பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் அவர் சொன்ன வந்த ஒரு விஷயம், ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியல் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.
சார் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ அவர் பொண்ணை மேடைக்கு கூட கூட்டிகிட்டு வராமல் அவர் மதவெறியோடு தான் நடந்து கொண்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் மிகப்பெரிய மதவெறி பிடித்தவருங்கிறது உங்களுக்கு சின்ன விஷயம் வேணால், விஜய் டிவியில் ஒரு நீயா நானா ப்ரோக்ராமில் பர்தா போடுவதை பற்றி வந்தப்போ அந்த நிகழ்ச்சி ரிலே ஆகிறதுக்கு முன்னாடி அவர் டிஎன்டிஜேக்கு சொல்லி அதை தடுத்தார்னு தெரியும். ஸோ கருத்துரிமை இதுக்கெல்லாம் அவர் சம்மந்தப்பட்டவர் இல்லை. அப்போ முஸ்லீமில் இருக்கிற பிரச்சனையை பற்றி இது வரைக்கும் எதையாவது ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கார். அவர் மதவெறி பிடிச்சவருங்கிறது போதும். இல்லை, அவங்களெல்லாம் பணம் கொடுத்து இவங்க இப்போ எதுக்கு சார் இந்த விஷயத்தில் பேசணும்? அவர் அதுவும் போதை மருந்து வழக்கில் இதன் அக்யூஸ்ட் அப்படிங்கிறப்ப இவருக்கு ஏன் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாங்க? இப்போ இதை மடைமாற்றுவதற்கு இவங்க எடுத்துக்கிட்டு இருக்க விஷயம் கீழடி. கீழடியில் என்ன பிரச்சனை? கீழடிங்கிறது 2014-15, 16-17 இந்த 2 வருடமும், அதுக்கு அடுத்த வருஷம் 3 வருடம் ஏஎஸ்ஐ இந்தியாவின் தொல்லியல் துறை தோண்டி எடுக்க பண்ணுறாங்க. அதற்கு பிறகு வழக்கு போட்டு தமிழக தொல்லியல் துறை நடத்திட்டு இருக்கு. முதல் 2 வருடம் அதை செய்தது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ற மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிரா தாய்மொழியாக கொண்டவர் செய்தார். ஒரு அரசு அதிகாரினா 3 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல வைக்கணும்னு அவசியம் கிடையாது, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 3.25 வருஷம் ஆயிடுச்சுன்னு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 3ஆவது வருஷம் அவர் எங்கே தோண்டணும்னு மார்க் பண்ணி இவ்வளவு அடி தோண்டுங்கன்னு சொல்லியிருந்தாரோ அந்த இடத்தில் அவருக்கு பதிலாக வந்த ஸ்ரீராமன் என்பவர் தோண்டுகிறார். அவர் குறிப்பிட்ட அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா குறிப்பிட்ட அந்த 3ஆவது இடத்துல தோண்டினதில் பெரிதாக கிடைக்கல. அவர் அதை வெளியில் சொல்லிட்டார். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடியே, தோன்றதுக்கு முன்னாடி இன்னும் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னா பழைய ரிப்போர்ட் இருக்கணும், அவருடைய ரெக்கார்ட்ஸு நோட்டிங்ஸ் அதை கொடுங்கன்னா அவர் ஏதோ ஒரு பீரோவில் வச்சு பூட்டிட்டு போயிட்டார் அப்படின்ட்டாங்க. ஆனால் தோண்டணும்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 4 மாதம்தான் தோண்ட முடியும். ஏன்னா அதிக வெயிலோ அதிக மழையோ இருந்தால் தோண்ட முடியாது. நம்ம வீட்டுக்கு கடக்காய் எடுக்கிறப்ப தோன்றப்ப கடப்பாரி வச்சு தோன்ற மாதிரி தோண்ட முடியாது. சின்னதாக இன்ச் பை இன்ச் மணலை எடுக்கணும். பானை இருந்தால் உடையாமல் எடுக்கணும். கிடைக்கிற பொருளை எடுக்கணும்னா ஒரு 5 அடி குழி தோண்டணும்னா 20 நாள் ஆகும். அது மாதிரி ஒரு 10 குழி 12 குழி ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டோம், அதிகபட்சம் அவ்வளோதான் தோண்டுவாங்க. ஸோ அந்த 4 மாதத்துக்குள்ளே பண்ணுன்றப்ப அவருக்கு ரெக்கார்டு கிடைக்காம வேலையை பார்க்குறார். அதனால இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறார். உடனே வழக்கு அதுக்கப்புறம் இவர் இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்தையும் சேர்த்து நான் எழுதுகிறேன், அந்த ரெக்கார்டை கொடுங்கன்னால் இவை மத்திய அரசு அதிகாரிகிட்ட இல்லாமல் மாநில அரசை இந்த ஆட்சியையே நடத்துபவர் யூசியின் ஆட்சி என்று சொல்லப்படும் உதயச்சந்திரன் கையில் தான் அந்த சாவி இருக்குது அப்படின்ன உடனே அப்போ நிர்மலா சீதாராமன் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இந்த தமிழக ஏஎஸ்ஐயில் இருந்த திரு கல்வெட்டு ராமச்சந்திரன் என்ற தனக்கு மூத்தவரை போய் சந்திக்கிறாங்க. இல்லை, இதில் நீங்கள் பிரச்சனை வேணாம், நீங்கள் போய் கொடுமணலில் போய் பண்ணுங்கன்றார். கொடுமணலில் மிக அற்புதமான தொல்லியல் செய்து கண்டுபிடிச்சிருக்கார். நான் அதை சொல்கிறேன் அப்புறம். ஸோ இப்போ இவர் எதுவும் இல்லைன்னு சொன்னதை வச்சுட்டு வழக்கு போட்டு அங்கே வச்சு கிறிஸ்தவ மிஷினரிகள் உள்ள நுழையிறாங்க, கம்யூனிஸ்டுகள் உள்ள நுழையிறாங்க. திரு ஜெகத் கஸ்பர்ராஜ் எதுவுமே தமிழ் வார்த்தை கிடையாது, ஆனால் அவர் தமிழ் தேசியம் பேசுவார். அதுக்கப்புறம் சு வெங்கடேசன், அவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், அவருடைய மனைவி சௌராஷ்டிராவை சேர்ந்தவர். இவங்களுக்கெல்லாம் தமிழ் வேஷம் போடுறதுக்கு இது யூஸ் ஆகும்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ 2016-17 இவர் முடிச்சிட்டார். ஆனால் ரிப்போர்ட் இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா ஏஎஸ்ஐக்கு சப்மிட் பண்ணது 2023 தான். சரியா 7 வருஷம் கொடுக்கல. அவருக்கு அடுத்த வருஷமும் தோண்ட முடியல. ஆனால் 17-18க்கு அப்புறமாக தமிழக ஏஎஸ்ஐ தோண்டினதில் நாங்கள் தோண்டினதில் 3 கரித்துண்டு கிடச்சிது. கரித்துண்டுனா மரம் எரிஞ்சு கரியாகுது. ஸோ மரம் எப்பொழுது உயிரோடு இருந்தது, கரியாக மாறி எத்தனை காலமாச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த கார்பன் 14. அது பிரகாரம் 3 கரித்துண்டில் ஒரு கரித்துண்டு 500 கிமு 500 போமுன்னு நான் சொல்லுவேன், பொது ஆண்டுன்னு பேர். பொது ஆண்டுக்கு முந்தைய 580 சேர்ந்தது. ஒரு கரித்துண்டு போமு 3ஆம் நூற்றாண்டு, ஒரு கரித்துண்டு பொது ஆண்டு 1 நூற்றாண்டு கிபி ஒரு 3 சொல்லிட்டு இந்த குழிகளில் தமிழக அரசினுடைய தொல்லியல் ரிப்போர்ட் சொல்றது, இந்த குழிகளில் கிடைத்தவை பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டிலிருந்து போமு 6ஆம் நூற்றாண்டு. எல்லாமே போமுவும் கிடையாது, எல்லாமே போவா கிடையாது. ஆனால் இவங்களுடைய பிரச்சனை மற்ற எல்லா விஷயத்தை விட அந்த பானை ஓடுகள். அந்த பானை ஓடுகளில் தமிழ் எழுத்து இருக்கு, அவை எல்லாமே 580 அப்படின்னு கொண்டு போறாங்க. இப்போ ஏன் இந்த 580 முக்கியம்னு சொன்னால், இந்தியாவில் பரவலாக எழுத்துக்களில் கிடைக்கும் முதல் கல்வெட்டுகள் அசோக ராஜா எழுது, அதனுடைய காலம் 255 போமு 255 240. அதில் பிராகிருத மொழியில் எழுதப்பட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இதை கொண்டு போகணும். தமிழில் இது வரைக்கும் 33 கல்வெட்டுகள் தமிழ் பிராமியில் இருக்கு. அதில் 30 சமண முனிவர்களுக்கு குகையில் அவங்க படுத்துக்கிறதுக்கு பாலின்னு சொல்லப்படுகிய படுக்கையை கொடுக்கறது. இந்த
இந்த ஆள் எனக்கு வெட்டி கொடுத்தான் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற வாசகம். இது மாதிரி 30 ஒரு 3 இதனுடைய இதில் பழமையானது மதுரை பக்கத்தில் இருக்கிற மீனாட்சிபுரம் அல்லது இது மாங்குளம்ங்கிற கல்வெட்டு போமு 150 சேர்ந்தது. அதுக்கு முன்னாடி 3 இந்த கல்வெட்டுகள், அதுக்கு பேர் நடுகற்கள் கிடைச்சிருக்கு. புலிமான் கோம்பை என்பது 200 ஒட்டியது. இவங்க 300 400லாம் சொல்கிறாங்க. தமிழக அரசு துறையுடைய பெரும்பாலானோர் 200ங்கிறாங்க, சிலர் முன்னே தள்ளுகிறாங்க. ஸோ 200 தான் சேர்ந்தது. இப்போ இது 200ன்னு சொல்லிட்டு இருந்ததில் நமக்கு 255க்கு முன்னாடி போகுது, அசோகருக்கு முன்னாடியே கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குன்றாங்க. இப்போ இது தோண்டியது வேற ஒருத்தர், சரியா? தோண்டினது தமிழக தொல்லியல் துறை. ஆனால் இவர் தோண்டினார் பாருங்க, அவர் நம்ம இது இந்திய தொல்லியல் துறை அமர்நாத் ராமகிருஷ்ணா தோண்டினது 14, 15, 15, 16 அந்த வருடத்தை பற்றிய கட்டுரையை அவர் 2018 கேரளா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கட்டுரை கொடுத்துருக்கார். 2018 அதில் என்ன சொல்லியிருக்கார், என்னுடைய குழியில் நான் எடுத்த கரித்துண்டை அமெரிக்காவுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணால் அதனுடைய காலம் போமு 190, 95. சரி, 2ஆம் நூற்றாண்டு எல்லை ஓரத்தில் கிடைச்சா கூட என்னுடைய பானையின் காலம் அந்த அறிக்கையில் அவர் சொன்னது போமு 100 ஒட்டியதுங்கிறார். ஸோ பானை அதிகபட்ச கரித்துண்டைய வயசை எல்லா பொருட்மேலையும் ஏற்ற முடியாது. ஆனால் இவங்க செய்யறது சு வெங்கடேசன் முதல் எல்லோரும் திருப்பி சொல்கிறது தமிழர்கள் போமு 580 எடுத்து. அடுத்த விஷயம், இந்த பானை ஓடுகளில் இருக்கிற எழுத்துக்கள் என்ன 108, 115 பானை ஓட்டுகளில் தமிழ் பொறிப்பு இருக்குங்கிறாங்க. அதில் 40-50% உள்ளவை தமிழ் அல்லாமல் பிராகிருத மொழியிலோ இல்லை அர்த்தமற்ற சொற்களாக இருக்கிறது, சரியா? இப்போ இன்னொன்று மிக பிரபலமான 2-3ன்னா ஆதன், குவீரன், திசன், இந்த 3 வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ஆதனை விட்டுருவோம், சாதாரணமான பேர் சேரலாதன் அந்த மாதிரி ஒரு பேர். குவீரன் என்பது தமிழில் குபேரன் என்ற வடமொழி சொல்லை தமிழில் எழுதுவது, அது கிட்டத்தட்ட 10-15 ஓட்டில் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் நம்ம ஆஃபீஸில் இருக்கான்னு திருவள்ளுவர் பொம்மையை வைக்கிறீங்க, அது மாதிரி பல ஆஃபீஸில் லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்லி அந்த வைப்பீங்க, அதை குபேரன் அதை வச்சா பணம் வரும். அது மாதிரி குவீரன், இதே மாதிரி லாபம்னு சில பேர் எழுதி வைப்பாங்க சில வீடுகளில். அது மாதிரி குவீரன் என்று வைப்பதாக இந்து மத நம்பிக்கையை கூறுவதாக அது இருக்கலாம்ங்கிறது தான் பல அறிஞர்கள் கருத்து. இன்னொரு 3வது வார்த்தை திசன் என்ற வார்த்தை. இதில் தீ அப்படிங்கிறது தமிழ் பிராகிருதம் ரெண்டுக்குமே உள்ள ஒரே எழுத்து. ஸோ தீங்கிறதுல பிரச்சனை இல்லை. சான் இருக்கு பாருங்க, இந்த சகரம் தமிழில் ஒரே தான், காங்க சாங்கங்கிறோம். பச்சைனாலும் ஒரே சாதான், பசைனாலும் ஒரே சாதான். ஆனால் ஸ்டாலின் எழுதுறதும் சாதான். இங்கே இருக்கிற அந்த திசனில் இருக்கிற சரஸ்வதி சான்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஹிந்தி படிச்சிங்களோ சம்ஸ்கிருதம் படிச்சிங்களோ ஆனால் அது ஸ்டாலினில் எழுதுகிற ஸோ இது தமிழ் இருக்க முடியாது. இன்னுன்னு இருக்கு பாருங்க, 3வது எழுத்து, அது சமஸ்கிருதத்துலேயோ பிராகிருதத்துலேயோ கிடையாது, தமிழில் மாத்திரம்தான் இருக்கும் இன்னுங்கிறது. உதாரணமாக ராமர் இல்லை, இங்கே நம்ம ராமர் இல்லை ராமன் சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் எழுத்தப்ப ராமஹா இல்லை ராமான் தான் சொல்லுவாங்க, சீதஹா இல்லை சீதா தான் சொல்லுவாங்க. இங்கே தமிழில் தான் ராமன் சீதைன்னு வரும். கல்வெட்டில் இந்த இன் இருப்பதால தான் இது தமிழ், இல்லாட்டி அதை பிராகிருதம்னே படிக்கலாம். இந்த திசன் என்பதை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா எடுத்த பிறகாக இதை பற்றி இன்னைக்கு தமிழக அரசின் தொல்லியல் துறை பின்னாடி எழுதினப்போ இப்போ 3 பேர் எழுதியிருக்காங்க. அதில் மிக முக்கியமானவர் கே ராஜன் என்று சொல்லி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர். அவர் இதை பிராகிருத வார்த்தைன்னு ஹிந்துவில் எழுதியிருக்கார். ஆனால் இருக்கிறதுனால இது நிச்சயமாக தமிழ் பேர். ஸோ இது கீழடியை பொறுத்தவரை அது இந்திய ஒற்றுமையை, இந்திய நாகரிகத்தை சொல்றது. இதுக்கும் முன்னாடியே கொடுமணலை தோண்டியவர் திரு கே ராஜன். கொடுமணலை பற்றி 2015 அவர் ஒரு பேட்டி புதிய தலைமுறை இதழாக வந்துட்டு இருந்த பிரிண்டில் வந்திருந்தப்போ ஒரு பேட்டி கொடுக்குறார் மாலனுக்கு. இன்னும் சொல்ல போனால் சன் டிவிக்கு நியூஸை பிரபலப்படுத்தினவரும் மாறன் தான். ஸோ மாறன் பேட்டி கொடுத்தப்ப அவர் சொல்கிறார், நீங்கள் அங்கே கொடுமணலில் ஒரு பானைக்குள்ள அரிசி இருந்துச்சு, அந்த அரிசியுடைய காலம் போமு 400 ஒட்டி இருந்தது. ஸோ போமு 400 அல்லது 5ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் எழுத அந்த பானையில் வஜ்ர அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. ஆனால் அது எழுத்து இல்லை, வெறும் கீறல்கள் அப்படின்னு அப்புறமாக மற்ற அறிஞர்கள். ஸோ நீங்கள் உங்கள் பிரகாரம் போமு 4ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத படிக்க தெரியப்பட்டதுன்னு இல்லை. அவர் சொன்ன பதில், இந்தியா முழுக்க ஒரு கனெக்டிவிட்டி, சாலை வழி கனெக்டிவிட்டி போமு 1000 முதலாக இருந்தது. இந்தியா முழுவதும் எழுதப்பட்ட பேசப்பட்ட மொழி பிராகிருதம், பண்டிதர்களுடைய மொழி சமஸ்கிருதம். இது இன்னைக்கும் ஆன்லைன் அந்த பேட்டியை எடுத்து போட்டது எங்கிட்ட இருக்கு. அவரே திசன் சமஸ்கிருத பிராகிருத வார்த்தைன்னு அவர் இப்படி மாற்றிருக்கார். அடுத்தது இவர் போமு 200 தான் இவருடைய குழியுடைய எல்லை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேட்டியில் நான் தோண்டிய பிறகாக
கன்னி மண் வந்துருச்சுங்கிறார். கன்னி மண் என்னன்னா, நீங்கள் தோண்டினீங்கன்னா முதல் 2-3 அடியில் இது ஓடு கிடைக்கும், இல்லை வளையல் துண்டு கிடைக்கும், கண்ணாடி துண்டு கிடைக்கும், இல்லை பானை ஓடு கிடைக்கும். ஏன்னா எரிஞ்சு போன பானை ஓடோ கண்ணாடியோ திருப்பி மக்காது. இல்லாட்டி இப்பெல்லாம் வந்து இது பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் கிடைக்கும். இது எதுவுமே கிடைக்கலன்னா இதில் மனுஷன் புழங்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா சொன்னது, நான் கீழே போயிட்டேன், விர்ஜின் சாயில் வந்துருச்சுன்ட்டார். ஸோ அதுக்கு கீழே மனுஷன் அங்கேருந்து வரல, வெளியிலேருந்து வந்து தான் இங்கே குடியேறினான்னு ஆகுது. ஸோ அவருடைய குழியில் கிடைச்சது 200 தான். அதை அவரே ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கார். இப்போ 2023 கொடுக்குறப்ப என்ன பண்ணுறார், 2018 தமிழக அரசு தோண்டின குழியில் ஒரு 9 அடி 10 அடி ஹைட்டில் இது கிடச்சிருக்கு. அதுக்கு பேர் என்ன, 580 கறி கிடச்சிது. நான் தோணுனது 15 அடி வரைக்கும், அதனால 800க்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி வேலை செய்யார். ஏன்னா தமிழகத்தில் இரும்பு காலம்னு இன்னொரு புக்கை சமீபத்தில் கொண்டு வந்தாங்க. அதில் அவங்க 2 ஊரில் இருக்கிறத வச்சு தான் 3000க்கு இரும்பு காலத்தை கொண்டு போகிறாங்க. ஒன்று சிவகலைங்கிற ஊர், இன்னொன்று மயிலாடும்பாறைங்கிற ஊர். இது 2லையுமே தோண்டப்பட்ட அடி 5 அடிக்கும் கீழே தான். ஒன்றில் 140 சென்டிமீட்டர், இன்னொன்றில் இது 150 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர், ஒரு அடினா 5 அடிக்கும் கீழே. ஸோ 5 அடியை 3000, அந்த சிவகலையை வச்சு சொல்லணும்னு சொன்னால் எளிதாக புரியறதுக்கு 2 பானை கிடைக்கிது. 5 அடி ஹைட்டுக்குள்ளேயே 2 பானை கிடைக்கிது. ஒரு பானை கம்ப்ளீட்டாக சீலாகி மூடி இருக்கு. அதுக்குள்ளே இருந்த அரிசியுடைய வயசு 1300. இன்னொன்று உடஞ்ச பாறை, அதில் இருந்தது 3000ங்கிறாங்க. அப்போ ஒரே ஹைட்டில் ஒரு மனுஷன், இங்கே நீங்களும் நானும் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் 2025 இருக்கீங்க, அவர் 1925 இருக்க முடியாது. அந்த மாதிரி கண்டாமினேட் ஆகிடும். ஒரு இடத்துல நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா கண்டாமினேட் ஆகிடும். இன்னொன்று, கீழடி அமர்நாத் தோண்டிய இடம் செங்கல் சூளையாக இருந்ததை எடுத்து தோண்டினது. அப்போ தோண்டுனா அதை எடுக்க முடியாது. எனவே ஆதாரங்கள், இப்போ நேற்றைக்கு இவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க, இந்திய ஏஎஸ்ஐயும் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்துள்ள ஏஎம்எஸ் டேட் வந்து 190 தான் கொடுத்திருக்காரு. ஆனால் 800 கொண்டு போகிறதுக்கு ஆதாரம் ஆதாரமே இல்லை சார். ஒரு ரிப்போர்ட் இப்போ ஸ்டாலின் சார் எடுத்துக்காங்க, அவர் கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கணும், இதை பப்ளிஷ் பண்ணுன்றீங்க சார். இப்போ ரிப்போர்ட்டு, தீர்ப்பு, அடுத்தது லீகல் ஒப்பீனியன், இதையெல்லாம் ஒரே டைப் தானே ஒருத்தர் ஆராய்ச்சி செய்து எழுதுறது. கருணாநிதி அவர்கள் இறந்த பொழுது அவரை இப்போ பீச்சில் புதைக்கக்கூடாது, ஏன்னா தீர்ப்புகள் இருக்குன்னு லீகல் ஒப்பீனியன் வாங்கி இவங்க கொடுத்தாங்க, எதிர்த்து வழக்கு போட்டிங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுக்குது, அதை எதிர்த்து நீங்கள் அப்பீல் போகிறீங்க. ஜெயலலிதா அவர்கள் கீழ்கோர்ட்டு அவருக்கு தண்டனை கொடுத்தது, ஹைகோர்ட்டில் அவரை விடுதலை பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, அவர் இறந்து விட்டார். ஸோ ஒரு தீர்ப்பு, ஒரு கட்டுரை, ஒரு இது தரவுகள், ஆதாரங்கள் தான் பேசும். இன்று வரை உள்ள ஃபேக்ட் செக் ஆதாரங்கள் படியாக கீழடியில் அவருக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா எடுத்த குழியில் கிடைத்த கரித்துண்டின் வயதின் படியாக அங்கே இருக்கிறது 200 தான். இதை வச்சுக்கிட்டு தமிழனுடைய அழிக்கிறாங்க சார். அதை தோன்றதுக்கு இன்னைக்கு ஏஎஸ்ஐ தோண்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் எடுத்த இன்னொன்று நகர நாகரிகம்னா, நகரம்னா வீடுகள், தெருக்கள், கோயில்கள், அரசாங்க பில்டிங், இதெல்லாம் கிடைச்சா தான் நகர நாகரிகம். எதையோ ஒரு சின்ன இது வரைக்கும் ஒரு முழு ரூம் கூட அவங்க எடுக்கலை. எனவே இதுதான் ஒரு நிலைமை. ஸோ கண்டிப்பாக கீழடியில் கிடைச்சால் பெருமை. இன்று வரை கீழடியில் கிடைச்சது கொடுமணலோ அழகன் குளமோ மற்ற எந்த சைட்டோட டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இதை இவர்கள் மிகைப்படுத்துவது இனவெறியை தூண்டுவதற்கு. அதுவும் தற்போதைக்கு இதை முருகன் மாநாட்டு இன்னொன்று சொல்ல போனால் போன மாதம் ஒன்று வந்துச்சு, கமலஹாசன் பேசினார், தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம். அப்போ ஏங்க இவங்க யாருமே பதில் பேசு? ஏன்னா அங்கே சித்தராமையா கவர்மெண்ட் இண்டி கூட்டணியில் இருக்காங்கல்ல, அது ஏதாவது கருத்து வேறுபாடு வரும்ல. அதை விட இன்னைக்கு பார்த்தால் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பேராசிரியர் தெய்வசுந்தரம் நயினார் என்பவர் நேற்றைக்கு தி ஃபெடரல் என்று புதிய தமிழருக்கு பேட்டி கொடுத்திருக்கார். அதோட அவர் சொன்னது, முந்து திராவிடம் என்ற மொத்த மொழியின் குழந்தைகள் தான் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, துளு. ஸோ இதெல்லாம் சகோதரிகள், அம்மான்னு சொன்னால் தவறு தான்ட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வாயை திறக்காமல் இப்போ பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? இது முருகன் மாநாட்டை எப்படியாவது அதுக்கு பாஜகவுக்கு கூடுறதை தடுக்கணும்னு பார்க்குறீங்க. அதுக்காக பலருக்கும் காசு கொடுத்து மனித சங்கிலி இதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் செய்கிற ஒன்னொன்றுமே அது உங்களுக்கு எதிராகத்தான் போகிறது. இதுக்கு அடுத்தது நேற்றைக்கு ஒரு அல்வா கொடுத்தா மாதிரி இவர் தயாநிதி மாறன் கொடுத்திருக்கிறார். திமுகவின் வீழ்ச்சி இதில் தொடங்குகிறதுன்னு எடுத்துக்கலாம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.